சென்னை திருவான்மியூரில் காரில் கடத்தி வரப்பட்ட 800 கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்பாக 2 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், இந்த குட்கா பறிமுதல் குறித்தான கூடுதல் விவரங்கள். சென்னை திருவான்மியூரில் 800 கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக 2 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை என்பதை மேற்கொண்டு வருகிறார்கள். குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துவதற்கும் அதை கடத்தி வருபவர்களை கைது செய்வதற்காகவும் சென்னை காவல்துறை பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதன் ஒரு கட்டமாக சென்னை திருவான்மியூரில் குட்கா கடத்தி வரப்படுவதாக தகவல் கிடைத்ததை அடுத்து திருவான்மியூர் போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டார்கள். அந்த கண்காணிப்பு தொடர்ந்தது காரில் கடத்தி வரப்பட்ட 800 கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. வாகன சோதனையில் இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதை கடத்தி வந்த மாதவரத்தைச் சேர்ந்த பாட்ஷா, கொடுங்கியூரைச் சேர்ந்த பிரகாஷ் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட 2 பேரிடமும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த குட்கா எங்கிருந்து கடத்தி வரப்படுகிறது, எங்கு சப்ளை செய்வதற்காக கொண்டு செல்லப்படுகிறது என்ற கோணங்களில் விசாரணையை போலீசார் தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். இதே போல சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது 8 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. ஒடிசா மாநிலத்தில் இருந்து கஞ்சா கடத்தி வரப்படுவதாக ரயில்வே போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பயணிகளுடைய உடைமைகளை ரயில்வே போலீசார் சோதனை மேற்கொண்டார்கள். அந்த சோதனையின் போது மேற்கு வங்க மாநிலத்திலிருந்து வரக்கூடிய விரைவு ரயிலில் பயணிகளுடைய உடைமைகளை சென்ட்ரல் ரயில்வே போலீசார் சோதனை நடத்திய போது 8 கிலோ கஞ்சா மறைத்து கொண்டு வந்த ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த ஸ்ரீதர் டிகல் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடம் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போல அவர் கொண்டு வரப்பட்ட 8 கிலோ கஞ்சா மற்றும் அவரை மாநில போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு போலீசாரிடம் ரயில்வே போலீசார் ஒப்படைத்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.